ஆஹ் இந்த இது மூலமாக கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்குள் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தை நிகழ்வுக்கு கோயம்புத்தூர் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற சபை போதகர் காட்ஸ் கிரேஸ் அனாயிண்டிங் சர்ச் நம்முடைய சபை போதகர் வின்சன் அவர்கள், பாஸ்டர் வின்சன் அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. நேற்றைய தினம் இதற்காக நான் அவர்களோடு கூட தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. இந்த நாளில் அவர்கள் மத்தியில இருப்பது மிகுந்த சந்தோஷம். மிகுந்த ஒரு போராட்டங்கள் மத்தியில ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மினிஸ்ட்ரியை கோயம்புத்தூர்ல நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கும் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட இடைபெறுவதற்கான சித்தமும் இருக்கிறார். நம்ம துகத்தோட இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுகிறாங்க. ஓவர் டு பாஸ்டர் வின்சன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்துல ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கடைசி கால யுத்த வீரர்கள் ஆமென் ஜெபசேனையில இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் அடியேனுக்கு கர்த்தர் கிருபை செய்தபடினால ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றிகளையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே இந்த காலை நேரத்திலே உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தேவனுக்காய் தேவனுடைய சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வேலையை நீங்க செய்றீங்க. கர்த்தருடைய வேலையை நீங்க செய்கிறபடினால உங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதித்து ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை வாழ்நாள் முழுவதும் காக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு சகல மகிமை கனமும் உண்டாவதாக. இந்த நாள் ஆமென் ஸ்தோத்திரம் காலை தியானத்திற்கு என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபித்த வேளையில ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கிருபை செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் நம் வேதத்திலே எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். அந்த 11:6 இந்த 11வது அதிகாரத்துல அநேக விசுவாச வீரர்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து, சாராளுடைய விசுவாசத்தை குறித்து, ஈசாக்கினுடைய விசுவாசத்தை குறித்து, மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பட்டியலிட்டு அவர்கள் என்னென்ன விசுவாச கிரியைகளை செய்தார்கள், அதன் மூலம் அவர்கள் தேவனிடத்துல எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தேவனுக்காய் எவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்துல பார்க்கணும். அப்படி அந்த வரிசை கிரமமாய் நாம் வாசித்து கொண்டு வருகிற வேளையில எபிரேயர் 11:31 வேதத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். ஆமென். எபிரேயர் 11:31, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பாய் ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசம் நம்மை எல்லா விதமான சேதத்திலிருந்து விலகி பாதுகாக்கிறது என்ற தலைப்புல நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் உள்ள பட்டியலில ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வேசித்தனம் செய்கிற ஆமென் ராகாப் என்று சொல்லப்பட்ட ஒரு வேசி தன்னுடைய விசுவாசத்தினாலே சேதம் ஆகாது இருந்தாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:31, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். ஆமென். அருமையான தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்கள் மத்தியிலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆமென் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னா, இன்றைக்கு ஜெபிக்கிற தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பி தேசத்திலே நான் ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிற உங்கள் மீது சத்துரு ஆமென் ஸ்தோத்திரம் நோக்கம் கொண்டு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்ணும்படி அவன் போராடி கொண்டே இருக்கிறான். உங்களுக்குள்ள நல்ல விருப்பம் இருக்குது, நல்ல வாஞ்சை இருக்குது, நல்ல துடிப்பு இருக்குது, ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி, ஆனா சில நேரங்கள்ல மனதளவிலே சோர்ந்து போகும்படி அவன் உங்கள் மனதை சேதப்படுத்தும்படி அவன் சில பயங்களை, கவலைகளை, எதிர்காலத்தை குறித்தான ஒரு குழப்பங்களை, அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, கல்வியிலே அவன் ஸ்தோத்திரம் சில விதமான சோர்வுகள், பயங்கள், கவலைகளை கொண்டு வந்து உங்கள் மனதை சத்துரு சேதப்படுத்தும்படி ஆமென் ஸ்தோத்திரம் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எவர்களை விழுங்கலாமோ என்று சொல்லி
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பிசாசானவன் அவன் ஸ்தோத்திரம் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடுகிறான் என்று சொன்னால், தேவனுக்கென்று பயன்படும்படி, தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற, ஆமீன், தேவனுக்கான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற, ஆமீன் ஸ்தோத்திரம், ஒரு தேவ பிள்ளையுடைய ஆத்துமாவை அவன் சோர்ந்து போகும்படி ஆமீன் ஸ்தோத்திரம் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ராகாப் என்று சொல்லப்பட்ட ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த ஆமீன் விபச்சாரத்திலே இருந்த அந்த ஸ்திரீ ஒரு சேதம் இல்லாதபடி அவள் காப்பாற்றப்பட்டாள். அவளுக்கு எந்த ஒரு சேதமும் வரவே இல்லை. காரணம் என்ன? அது அவளுடைய விசுவாசம். ஆமென். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில வியாதி உங்களை சேதப்படுத்தும்படி, பலவீனம் உங்களை சேதப்படுத்தும்படி, கடன் உங்களை சேதப்படுத்தும்படி, சிலருடைய வேலை ஸ்தலத்துல அதிகமான வேலை பலுக்களை கொடுத்து ஆமீன் ஸ்தோத்திரம் நீங்கள் ஓய்வில்லாதபடி வேலையிலேயே கவனத்தை செலுத்தி கர்த்தருக்கு என்னால் நேரத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியங்களே உங்களை சேதப்படுத்தும்படி, அல்லது தேவையற்ற மனிதர்கள் மூலமாய் சில போராட்டங்களை ஆமீன் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கும்படி சத்துரு சில நேரம் ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களோடு கூட போராடி கொண்டு அது நிமித்தம் ஆமீன் ஸ்தோத்திரம் உங்களுடைய மனதளவில் நீங்கள் சில நேரங்களில் ஆமீன் ஸ்தோத்திரம் சேதாரம் உண்டாகும்படி நீங்கள் ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஆமீன் அருமையான சகோதரி ராகாப் ஆமீன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவளுக்கு ஒரு சேதாரம் வராதபடி, அவளுக்கு மாத்திரமல்ல அவளுடைய முழு குடும்பத்துக்கும் ஆமீன் ஸ்தோத்திரம் எந்த ஒரு சேதாரம் வராதபடி அவள் தன்னை தப்புவித்துக் கொண்டாள் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் காரியத்துல வைராக்கியம் உள்ள தேவ ஜனங்களை, நீங்களும் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் வராதபடி ஆமீன் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது போல ஆமீன் பொருட்சேதமே ஒழிய ஒருவனுக்கும் பிராண ஆமீன் சேதம் வராது என்று சொல்லி அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுக்காய் நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு எத்தனை பயம் ஒருத்தர்களையும் எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு சேதாரம் வராதபடி உங்களை உங்கள் குடும்பத்தை வேலியடித்து பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இதற்கு ஆதாரமாய் அவள் அப்படியா என்ன காரியத்தை அவள் செய்தால் அவளுடைய விசுவாசம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். குறைவான நேரமாய் இருக்கிறபடினால நான் வேகமாய் பேசிக்கொண்டு போகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல ஆமென் ஸ்தோத்திரம் எரிகோவை தேசத்தை வேவு பார்க்கும்படி ஆமீன் ஸ்தோத்திரம் யோசுவா ஆமீன் 2 மனிதர்களை எரிகோவுக்கு அனுப்புகிறான். அப்படி அனுப்புகிற வேளையில எரிகோ தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் விஷயம் தெரிந்து விட்டது. என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு? எங்களுடைய தேசத்தை வேவு பார்க்கும்படி 2 வேவுக்காரர்கள் எங்கள் தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமீன் ஸ்தோத்திரம் எரிகோவின் ராஜாவுக்கு தெள்ள தெளிவாக ஆமீன் ஸ்தோத்திரம் விஷயம் புரிந்து விட்டது. அது மாத்திரமல்ல, அந்த வேவுக்காரர்கள் யார் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட அவன் அறிந்து கொண்டான். ஆமீன் ஸ்தோத்திரம். 2வது வசனம் சொல்லுகிறது. ஆமீன் யோசுவா 2:2 தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்தரில் சில மனுஷர் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. 3வது வசனம் அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்களேன், அவருடைய வீட்டுக்கு இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் புறப்பட்டு வந்து ராகாபினுடைய வீட்டிலே அவர்கள் கரெக்டா அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்த மனுஷர் வெளியே கொண்டு வா. ஆமீன் ஸ்தோத்திரம். உன் வீட்டுக்குள்ளதான் அந்த மனுஷங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ராகாபின் இடத்துல ஆமீன் ஸ்தோத்திரம் அவர்கள் கரெக்டா ஆமீன் ஸ்தோத்திரம் கண்டுபிடித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ராகாப் என்ன சொல்கிறா பாருங்களேன். 4வது வசனம் அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. பாருங்களேன், அந்த சகோதரி சொல்லிட்டாங்க அந்த மனுஷங்க வந்தது மெய்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேசத்தில் இருக்கிற ஆமீன் ராணுவ வீரர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவளுக்கு தெரியுது. ஆனாலும் அவள் சொல்லுகிறா ஆமீன் அவள் என்ன சொல்லுகிறாள்? என் வீட்டுக்கு வந்தது மெய்தான், ஆனால் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. 5வது வசனம் வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவளை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவளை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். பாருங்களேன், அங்க வந்த அந்த ராணுவ
வேறு ஆமென் என் வீட்டுக்கு வந்த உண்மைதான். ஆனா நான் அவங்கள அனுப்பிட்டேன். ஆனா அவங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. சீக்கிரமா போனீங்கன்னா நீங்க அவங்கள என்ன செஞ்சலாம், பிடித்து விடலாம் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களிடத்துல சொல்லுகிறார். ஆனா அந்த மனுஷங்க சொல்றாங்க, அந்த மனுஷரை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, சொல்லுகிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு அவங்க சொல்லும் பொழுது இந்த சகோதரி சொல்றாங்க, இல்ல அவங்க போயிட்டாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அவ இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் பொழுது அவளுடைய மனநிலைமை யாரின் மேல விசுவாசம் ஆயிருந்தது, ஏன் அவள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் செய்தாள் என்று சொன்னால், நம்ம தியானிச்சு பார்க்கும்போது அவள் செய்த காரியத்துல ஒரு உண்மை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேசத்தை வேவு பார்க்க வந்த ஆட்கள் தன்னுடைய வீட்டிலே நான் அடைக்கலம் கொடுத்து வைத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளை பிடித்து ராஜாவே உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை அவள் எரிகோவின் தேசத்து ராஜாவின் இடத்துல இந்த 2 மனிதரையும் பிடித்து ஒப்பு கொடுத்திருப்பாரானால் அவளுக்கு நிச்சயமாகவே அந்த தேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் மிகுந்த தேசப்பற்றுள்ள ஒரு ஸ்திரீ, வீர மங்கை என்று சொல்லி தேசத்தினுடைய உரிய ஆமென் உயர்ந்த ஒரு அவார்டை கொடுத்து அல்லது பெரிய விருதை கொடுத்து தேசத்திலே அவளை கனப்படுத்தி இருப்பார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் அவளை புகழ்ந்து பாடி பேசி நம்முடைய தேசத்திற்காக நின்ற மகள் என்று சொல்லி சொல்லி இனி ஒருவளும் அவளை வேசி என்று அழைக்காதபடி அந்த தேசத்திலே நல்ல ஒரு வெகுமானங்களை கொடுத்து அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் இனி ஒருபோதும் ஆமென் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஆமென் தொழில் செய்து அவர்கள் வாழாதபடி தேசத்திலே கௌரவமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த 2 வேவுக்காரர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க, நான் வசமா இவங்களை பிடிச்சு வச்சுட்டேன், வாங்க ராஜா நீங்க கரெக்டா என் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்திடலாம், பிடித்து கொடுத்தால் மிகப்பெரிய சன்மானமும் மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய உயர்வும் மிகப்பெரிய கௌரவம் அவளுக்கு அந்த தேசத்துல கிடைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த ராணுவ வீரர்கள் நம்பாமல் இல்ல உன் வீட்டுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி கண்டுபிடித்து உள்ளே போய் அந்த வேவுக்காரர்களை பிடித்திருந்தால் நிச்சயமாக இவருடைய தலையும் போயிருக்கும். ஆமென். இவருடைய தலை போவது மாத்திரமல்ல, இவருடைய குடும்பத்தாரில ஒருவர் கூட ஜீவனோடு கூட இல்லாதபடி தேச துரோகி என்ற முத்திரை குத்தப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் கல்லெறிந்து அவளுக்கு அன்றைக்கு எரிகோவின் ராஜாவினாலே கொல்லப்பட்டிருப்பாள். ஆமென். இந்த 2 காரியம் அவளிடத்துல இருக்குது. ஒன்று, தனக்கு வந்த மேன்மையும் அவள் துறந்தாள், தன்னுடைய ஜீவனையும் அவள் பணயம் வைத்து அந்த வேவுக்காரரை அவள் காப்பாற்றினாள். காரணம் என்ன? இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? விசுவாசத்தினால அவள் சேதமாகாது இருந்தாள். ஆமென். இன்னைக்கு ஜெபிக்கிற நீங்களும் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆலயத்திலிருந்து இந்த வார்த்தை கொடுக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், ஜெபிக்கிற உங்களை எந்த இடத்துல எந்த ஒரு சத்துருக்களோ ஆமென் உங்கள் சரீரத்திலோ எந்த ஒரு சத்துரும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். மீண்டுமாய் இப்பொழுது நாம் ராகாபுரத்துல ஆமென் அவளுடைய சம்பவத்தை தியானிப்போம். ஏன் அவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாள்? ஆமென் ஸ்தோத்திரம். அவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தனக்கு வந்த மேன்மையும் அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் போராட்டம் என்ற ஒரு சூழ்நிலை அறிந்தும் அவள் ஏன் அவர்களை காப்பாற்றினாள் என்று சொன்னால், அதே யோசுவாவின் புஸ்தகம் ஆமென் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். ஆமென். 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். 11வது வசனம், கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று, உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். அவ ஏன் இப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வேவுக்காரரை தன்னுடைய உயிரை பணைய வைத்து தனக்கு வருகிற மேன்மையை கூட தியாகம் செய்து அவளை காப்பாற்ற காரணம் என்னன்னா, அவள் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து கேள்விப்பட்டாள். ஆமென்.
அருமையான தேவஜனமே, ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்கள் உலகத்துல நடக்கிற அநேக தோல்வியான, சோர்வான, பயமான காரியங்களை கேள்விப்படுகிறீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்காக பாரத்தோடு கூட ஜெபிங்க. அதை விட மிக முக்கியமான காரியம், வேதத்துல தேவன் ஆமென் செய்கிற மகத்துவமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து அதை கேள்விப்பட்டு பேசும் பொழுது உங்களை இருதயம் பலப்படும். ஆமென். உங்கள் விசுவாசம் பலப்படும். அங்கே ஆமென் ஸ்தோத்திரம். அவள் சொல்லுகிறாள் 9வது வசனத்துல, அவள் சொல்லுகிற 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். 2வது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை ஆமென் வற்றி போக செய்தார். 3வது 11வது வசனத்துல சொல்கிறாள், எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றார். உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். அவ பாருங்களேன், அவ இருக்கிற இடத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அற்புதம் நடந்த இடத்துக்கும் ஒருவேளை தூரம் அதிகமா இருந்திருக்கலாம். ஆனால் இவள் கர்த்தர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்கள் எரிகோ தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார் என்ற தகவலும் அவளுக்கு, ஏன்னா அவளுடைய ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் வீடு அந்த அலங்கத்தின் மேலே இருந்தது. பல ஆட்கள் அங்கே வரும் பொழுது அவள் மூலமாய் அந்த தகவலை அறிந்து கொண்ட உடனே இவள் புரிந்து கொண்டால், கர்த்தருக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது, அவர் சொன்னால் அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி இவருடைய விசுவாசம் முழுவதும் மோசையின் மேலோ அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலோ அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் மேலே மகா பெரிய ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. காரணம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். விசுவாசம் அவள் புரிந்து கொண்டால், நிச்சயம் கர்த்தர் இந்த தேசத்தை ஆமென் அழித்து போடுவார் என்று சொல்லி அவளுக்குள் அந்த விசுவாசம் வந்த பிற்பாடு அவள் இப்பொழுது புரிந்து கொள்கிறார், அந்த கர்த்தரை நான் விசுவாசிப்பேன், ஆனால் நானும் என் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவள் விசுவாசித்துதான் அந்த வேவுக்காரரை தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், விசேஷமாய் அந்த தேசத்துடைய வெகுமதிகள் கிடைத்து தன்னுடைய ஆமென் குடும்பமே செல்வ செழிப்பாய் வாழ முடியும் என்ற ஒரு வாய்ப்பு இருந்த பொழுதும் அவளுக்கு தெரிந்தது, ஆமென் ஸ்தோத்திரம், இது அல்ல, எங்கே வருகிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறும், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே ஆமென் திரும்பினது. அது நிமித்தமாக தான் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அந்த வேவுக்காரரை அவள் காண்பித்து கொடுக்காதபடி அவள் காப்பாற்றினாள். ஆமென் ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனாள். அவர் சொல்றா, எங்க தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனாங்க, அவங்களுக்கு தெரியும் நாங்க வெறும் இந்த கோட்டையை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், எங்களோடு இருக்கிற இந்த பெரிய கல் சுவராகிய கோட்டை தான், ஆனா உங்களோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி அவள் ஆமென் அவளுடைய தேசமே சோர்ந்து போயிருக்கிறதை அவள் அறிந்து கொண்டால், இப்பொழுது எந்த தேசம் என்னை காப்பாற்றாது, ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் தான் காப்பாற்றுவார். ஏனால் அவள் சொல்கிறார் 11வது வசனத்தில், உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அருமையான தேவ பிள்ளைய, அருமையான கர்த்தருடைய காரியங்களை வைராக்கியம் உள்ளவர்கள, உங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்குது, நம்முடைய தேவனாய கர்த்தரே ஆமென் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். நீங்கள் வேலை செய்கிற இடமோ ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் படிக்கிற இடமோ ஸ்தோத்திரம், நீங்க எந்த இடத்துல போனாலும் ஆமென் ஒரு காரியத்தை மறக்காதே, உங்கள் தேவனே ஆமென் ஸ்தோத்திரம் உயர ஆமென் வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவள் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டால், என்ன என்று சொன்னால், ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வந்த பொழுது ஆமென் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்ததை அவள் கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட உடனே ஆமென் ஸ்தோத்திரம் அவள் ஆண்டவர் மேல விசுவாசம் அவளுக்கு உண்டாகிவிட்டது. ஆமென். இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர், இந்த ஜனங்களுக்காக ஆமென் இவ்வளவு காரியங்களை செய்கிற தேவன், நிச்சயமா இவரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இவள் கேள்விப்பட்ட அந்த சிவந்த சமுத்திரத்தின் அற்புதம் எப்பொழுது நடந்தது அப்படின்னா, நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த ஆரம்ப நாட்கள்ல நடந்த சம்பவம். ஆனால் இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எரிகோவை பிடிக்க வரும்பொழுது மோசே மரித்து விட்டார்.
இப்பொழுது யோசுவாவினுடைய தலைமையில வருகிறார். ஏறக்குறைய மோசையே 40 வருடம் வனாந்தரத்தில் அவர்களை வழி நடத்தி விட்டார். அப்படியானால் ஏறக்குறைய ஒரு 35, 36, 38 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு அற்புதத்தை அவள் நினைவு கூர்ந்து, அன்றைக்கு அற்புதம் செய்த தேவனால் இன்றைக்கும் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வல்லமுள்ள தாசர்களை, உங்க வாழ்க்கையில அன்றைக்கு அற்புதம் செய்த தேவனாய கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போதே விசுவாசத்தோட ஜெபிக்கிற உங்க ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நீங்க விசுவாசி ஜெபிக்கிறபடினால உங்களை சத்துரு ஒரு சேதம் செய்யாதபடி காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் ஆமென் உங்களையும் ஒரு சேதம் இல்லாதபடி காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்களேன், 38 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு அற்புதம், அல்லது 40 வருஷமோ, அது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அற்புதம். ஆனால் அவள் அதை கேள்விப்பட்ட உடனே சிவந்த சமுத்திரத்தையும் அங்கிருக்கிற ராஜாக்களையும் அழிக்க ஆமீன் அவரால் கூடுமானால் எங்களுடைய எரிகோவும் அவருக்கும் ஆமீன் முன்பாக நிற்காது என்று சொல்லி கர்த்தர் பட்சத்தில் அவள் விசுவாசம் உள்ளவளாய் மாறினது மாத்திரமல்ல, அந்த வேவுக்காரரிடத்துல ஒரு காரியத்தையும் கேட்கிறாள். அவள் சொல்லுகிறான், எங்க பட்டணத்தை நீங்க அழிக்க வரும்போது என் குடும்பத்தை உயிரோடு கூட நீங்க காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுது அந்த வேவுக்காரர் அவளுக்கு சத்தியத்தை பண்ணி கொடுக்கிறார்கள். நீயும் உன் குடும்பமா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஆமீன் ஸ்தோத்திரம் அடைக்கலமா இருந்துக்குங்க, வெளியே வந்தா நான் என்ன செய்வோம், உங்களுடைய ஆத்துமாவுக்கு நாங்கள் உத்தரவாதி அல்ல என்று சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு புறப்பட்டு போகும்போது அவங்க சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற அடையாளம் என்ன என்று சொன்னால், எங்களை இறக்கி விட்ட இந்த சூப்பு கயிற்றையே உங்க ஜன்னல்ல கட்டிக்கோ, இந்த கயிறு எந்த வீட்டு மேல இருக்குதோ அந்த வீட்டை நாங்க அழிக்க மாட்டோம்னு சொல்லி அவங்களும் கடந்து போறாங்க. பாருங்களேன், அந்த சகோதரி என்ன செய்தார்களாம், அதே அதிகாரத்துல ஆமீன் ஸ்தோத்திரம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 21வது வசனத்துல, அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க போன உடனே ஜன்னல் அந்த கயிறை கட்டிட்டா. என்ன, கண்டிப்பா இவங்க வருவாங்க, இவங்க கிட்ட பலன் இருக்கோ இல்லை, இவங்க தேவனாய் கர்த்தரிடத்துல பலன் உண்டு, வல்லமை உள்ளவர், அவர் நிச்சயமா இந்த தேசம் இவங்க கையில ஒப்பு கொடுப்பான்ற விசுவாசம் பாருங்க கிரியை செய்து உடனே கயிறை ஆமீன் ஸ்தோத்திரம் கட்டிவிட்டாள். ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்திதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஆமீன் ஸ்தோத்திரம் விசுவாசித்து ஒரு சேதம் வராதபடி அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் ஆமீன் காக்கப்பட்டார்களாம். இதுல பெரிய ஒரு கிருபை என்ன அப்படின்னா, பெரிய ஒரு தயவு என்னன்னா, இந்த ராகாப் தான் இயேசுனுடைய சந்ததியில கூட அவருடைய பிறப்பின் சந்ததியில கூட இவளும் ஒருத்தியாய் வர காரணமா இருந்தது இவளுடைய விசுவாசம். ஆமென். எனவே உங்களுக்குள்ளே நல்ல விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே நல்ல விசுவாசத்தை ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் வந்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்து கிறிஸ்துவண்டையில நடத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எனவே ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறபடினால சத்துருவை பார்த்து சொல்லுங்க, ஏ சத்துருவே, என்னையோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் ஊழியத்தையோ ஆமீன் ஸ்தோத்திரம் அல்லது நான் செய்கிற வேலைகளையோ வருமானத்தையோ பிசினஸையோ ஆமீன் ஸ்தோத்திரம் ஒன்றை சேதப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஆமீன் நாம் விசுவாசத்துல கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாகவே எந்த சேதாரம் இல்லாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவாராக. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.